ஸோ அவங்க பிரிட் கரன்சிக்கு ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறதே. ஸோ அது வந்து ஒரு முடிவுக்கு வரணும், வந்த பிறகு அது. பட் ஆஸ் சச் வந்து நம்ம அடிப்படையாக வந்து நம்ம கரன்சிக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்தால் இதன் மதிப்பு உயரும். உங்கள் கரன்சிக்கான டிமாண்ட் அந்த அளவுக்கு இல்லைன்னா அதன் மதிப்பு சரிந்துட்டு தான் இருக்கும். டாலர், அதாவது இன் ரிலேஷன் டு டாலர். எதுக்கு டாலருக்கு எகென்ஸ்டாக ரூபாயின் மதிப்பு சரியுது? டாலருக்கு உள்ள டிமாண்ட் வந்து உங்கள் ரூபாய்க்கு இல்லை இல்லையா? அதனால் அந்த மதிப்பு உயருது, உங்கள் மதிப்பு சரியுது. இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இப்போ நம்ம நாட்டு கரன்சிலே ட்ரேட் பண்ணணும் சார், அது எப்படி சார்? இல்லை, அது மாதிரி ரஷ்யாக்கிட்ட அதை பண்ணி தான் வந்து நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரூபாயை வந்து அதிகமாக வாங்கி அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வந்து இப்போ அது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. நம்ம நிறைய ஆயில் இறக்குமதி பண்ணோம், ரூபாயில் கொடுத்தோம். ஸோ ரூபாய் வந்து அது ஒரு அதனுடைய மதிப்பு வந்து ஸ்டெடியாக இருந்து ஸ்டேபிளாக இருந்ததுன்னா அது ஓகே, அவங்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அவங்க அந்த ரூபாயை பயன்படுத்தி யார்கிட்டருந்து பொருட்களை வாங்க முடியும்? நம்மள்கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். நம்மள்கிட்ட எவ்வளோ வாங்குவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஈரான் இதெல்லாம் 1-2 இருக்குது. ஸோ பட்டு அது ஒரு ஒரு முழுமையான தீர்வாக இல்லை. உங்கள் கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உங்கள் ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஏற்றுமதி அதிகமாக பண்ணணும். அது நீங்கள் பண்ணாத வரைக்கும் உங்கள் கரன்சியோட ஸ்ட்ரென்த்து வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ட்ரேடில் டெஃபிசிட் இருக்குது. டெஃபிசிட் இருக்கிற வரைக்கும் வந்து உங்கள் கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகாது. அதே மாதிரி இன்டர்னல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், உங்கள் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இன்டர்னலாக வந்து ட்ரேட் டெஃபிசிட், ட்வின் டெஃபிசிட்டுமோ. ட்ரேட் டெஃபிசிட் வந்து நீங்கள் இறக்குமதி அதிகமாக பண்ணுறீங்க, ஏற்றுமதி குறைவாக பண்ணுறீங்க. ஒன்று உள்ளே வந்து நீங்கள் வந்து கடன் அதிகமாக வாங்கியிருக்கீங்க, விலைவாசி உயர்ந்திருக்கு. ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக இருக்குது, 5%, 4.8% ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்குது. அப்போ உங்களுக்கு போதுமான செலவுக்கு நீங்கள் வந்து வருவாயை உயர்த்தல, கடன் வாங்குறீங்க. கடன் வாங்குறதுனால அது விலைவாசி உயர்வு வந்து அதிகப்படுத்தும். அப்படிங்கும்போது விலைவாசி உயரும் போது உங்கள் கரன்சியோட மதிப்பு சரியும். அப்போ உங்கள் கரன்சி, நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் அன்றைக்கி ஒரு இது நிகழ்ச்சியில் சொன்னேன். இந்த அரசு ஒரு 4 வருடத்துக்குள்ளே கோல்டுனுடைய விலை 2 மடங்குக்கு மேலே ஆயிருக்குது. 100% உயர்ந்திருக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ளே, 3 ஆண்டுகளுக்குள்ளே. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ரூபாய் வந்து அதனுடைய மதிப்பில் பாதி எழுந்துருச்சுன்னு அர்த்தம். கோல்டு தான் சரியான ஒரு இண்டிகேட்டர். கோல்டு விலை எந்த அளவுக்கு ஏறுதுன்னா அந்த அளவுக்கு உங்கள் ரூபாயின் மதிப்பு சரிந்துருச்சு. இது மாறிடுமா? இது வருங்காலத்தில் மாறிடுமா? மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ஸ்பெக்குலேஷன். அதெல்லாம் மார்க்கெட்டில் நிறைய இந்த எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பொதுவாக முதலீடு செய்கிறவங்க வந்து இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன்லாம் வந்து தவிர்த்துடணும். கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.